இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். 146 சங்கீதம் 5 வசனம். மார்ட்டின் லூத்தரை கொலை செய்யும்படி அந்த தேசத்து அரசனும் மத குருக்களும் போர் வீரர்களை அனுப்பினார்கள். மார்ட்டின் லூத்தருக்கு இருந்த ஒரே துணை தேவ பிரசன்னம்தான். மார்ட்டின் லூதர் தப்பி காட்டின் வழியாக போய்க் கொண்டிருந்த போது போர் வீரர்கள் அவரை கண்டார்கள். தனியாக அல்ல, இன்னொருவரோடு பேசிக்கொண்டே செல்வதை. ஆனால் அருகில் வந்த போதோ அவர் ஒருவரையே கண்டார்கள். போர் வீரர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. லூதர் சொன்னார், என் பெயர் மார்ட்டின் லூதர், நான் இயேசுவோடு வழிநடந்து வந்தேன் என்றார். அவரை கைது செய்ய வந்த வீரர்கள் அவருடைய தெய்வீகத்தால் இழுக்கப்பட்டு அவரை கைது செய்யாமல் திரும்பிவிட்டார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவன் நமக்கு துணையாக வருவதை ஒருவேளை நம் மாம்ச கண்களால் அறிய முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளின் துன்ப வேளைகளில் அவர்களுக்கு துணையாக வருகிறவர். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவிக்கிறவர் நம் தேவன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு யோசுவா திரளான ஜனங்களை தனியனாய் தான் எவ்விதம் நடத்தப் போகிறேன் என கலங்கி நின்ற வேளையில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனங்களின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆம், தேவனே யோசுவாவுக்கு துணையாக இருந்து வழி நடத்தி சென்றார். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில், நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று பரவசம் அடைந்தார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறார். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் என குறிப்பிடுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன் என ஆணித்தரமாக நம்பி கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என சொல்லுகிறார். எனவே சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், சத்துரு வெள்ளம் போல வந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும் கலங்காதிருங்கள். கர்த்தர் கரம் உங்களோடு உண்டு. நம் அருமை ஆண்டவருடைய செட்டையின் நிழலுக்குள் நீங்கள் வரும்போது அவர் உங்களை ஆச்சரியமான விதத்தில் நடத்துவார். என்றைக்கு நீங்கள் உன்னதமானவருடைய மறைவுக்கும் அவருடைய நிழலுக்கும் ஒதுங்கி அடைக்கலத்திற்காக அவரிடத்தில் வருகிறீர்களோ அப்பொழுதே ஆச்சரியமாக அவர் உங்களை நடத்துவார். கழுகு தன் செட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வழி நடத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தனியனாய் கர்த்தாவே ஒரு கைவிடப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே அப்பா சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய பிரசன்னத்தை என் தேவனீர் வெளிப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே அவர்கள் தனிமையாய் அல்ல ஆண்டவரே, தேவரீர் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை கர்த்தாவே அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க வகையிலே என் தேவனீர் மகிமையான அற்புதமான காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்வீராக ராஜா. பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி ஆண்டவரே வாக்கு கொடுக்கிற தேவனீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.